ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக இந்த நாளிலும் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். மாதத்தினுடைய கடைசி சில வாரங்களுக்குள்ளே வந்துட்டோம். நாட்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்குது. ஜெபிக்க மறந்துடாதீங்க, மெச்சூர்டாக ஜெபிக்க மறந்துடாதீங்க. இனி கூட ஒரு அழகான காரத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஐ திங்க் இந்த மாதம் ஃபுல்லாக எப்படிலாம் ஜெபிக்கலான்றதை குறித்து பார்த்துட்ருக்குறோம். இல்லை, மாதம் முழுக்க ஒரு சீரீஸில் போடணும்னு கூட எனக்கு ஆசைப்பட்றேன். காட் வில்லிங் ஆண்டவர் என்ன சித்த வச்சுருக்கிறத அவர் தொடர்ந்து நடத்திட்டோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை கவனித்து பாருங்களேன். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆமாம், நம்ம மெச்சூர்டாக, நம்ம செல்ஃபிஷாக இல்லாமல் மெச்சூர்டாக எல்லா மனுஷருக்காகவும், அந்த இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்காகவும். சின்ன வயசில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் வேர்ல்டு மேப்லாம் இருக்கும். அந்த டைமில் அப்போ அந்த வேர்ல்டு மேப்பெல்லாம் கை வச்சு இந்த ஜனத்தை ஆசிர்வதிங்க, அங்கே ஆசிர்வதிங்க பாருங்க, ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறார். அப்போல்லாம் ஜெபம் பண்ண சொல்கிறார். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுறது மட்டுமல்ல, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். ஆமாம், நம்ம ஆளுகிறவர்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணணும். நம்ம பிரைம் மினிஸ்டருக்காக அது எல்லாமே செல்ஃபிஷாகவே ஜெபம் பண்ணிட்டுருப்பாங்க சில பேர். நான், என் குடும்பம், என் சர்ச்சு, அப்படி இல்லை. ஜெபிக்கிறது ஒரு அழகான ஒரு ஆயுதம். எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அத்தாரிட்டிஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. ஆஃபீஸ் பாஸ்க்காக கூட ஜெபம் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு இல்லையே. நமக்கு எப்போவுமே இந்த குட்டி சர்க்கிள்குள்ளேயே பண்ணி பழகிருச்சு. மெச்சூர்டாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மெச்சூர்டாக மாறுங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். பலர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா என் ஒய்ஃபோடைய தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, சம்டைம்ஸ் நான் கூட எனக்கு ஜெபம் பண்ணி தான் கேட்கும்போது ஞாபகம் இருந்தால் ஞாபகமெல்லாம் ஜெபம் பண்ணி தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி தினமும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறோன்னு பாருங்கள், அது ரொம்ப அழகான வார்த்தையில். அப்போ நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிக்கிற சில நபர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் உலகத்தில். எல்லாருக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.